நானும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுங்கன்னு எவ்வளோ தான் நான் கத்திக்கிட்டு இருக்கிறதுங்க. ஏங்க, தமிழ்நாட்டில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிட்டே வருதுங்க. படித்த இளைஞர்கள் இன்றைக்கி வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி வேலை கிடைச்சாலும் 90% மக்களுக்கு வெறும் 20,000 ரூபா சம்பளம் தாங்க கிடைக்குது. 20,000 ரூபா சம்பளத்தில் நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா 40 வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா வெறும் 96 லட்சம் ரூபா தாங்க உங்களுக்கு மிஞ்சும். 96 lakhs தான் மொத்தமாக நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க 40 வருஷத்தில். 30,000 ரூபா சம்பளம் இருந்தால் 40 வருஷத்தில் 1,44 லட்சம் ரூபா தான் சம்பாதிச்சிருப்பீங்க 40 வருஷம் கஷ்டப்பட்டீங்கன்னா. அதில் உங்களுக்கு வீட்டு வாடகை, ஈபி, அதுவே மாதம் 10,000 ரூபா நீங்கள் எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வச்சிங்கன்னா 40 வருஷத்தில் 48 லட்சம் ரூபா அதில் நீங்கள் கட்டியிருப்பீங்க. மீதி இருக்கிறது வெறும் 96 லட்சம் ரூபா தான். அது தவிர மல்லிகை ஜாமான், அதுக்கப்புறம் கேஸு எக்ஸெட்ரா அது ஒரு 10,000 ரூபா வச்சுப்போம் மாதம். 40 வருஷம் நீங்கள் செலவு பண்ணியிருந்தீங்கன்னா 96 லட்சத்தில் திருப்பி 48 லட்சம் ரூபா கழிஞ்சிரும். அப்போ மீதி இருக்கிறது வெறும் 48 லட்சம் ரூபா தாங்க. அதுக்கப்புறம் பெட்ரோலு, அந்த வண்டியோட மெயின்டெனன்ஸு, அதெல்லாம் ஒரு 5,000 ரூபா எடுத்துப்போம். அப்படி 40 வருஷம் நீங்கள் செலவு பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஒரு 24 லட்சம் ரூபா கழிஞ்சிரும். அப்போ மீதி இருக்கிறது வெறும் 24 லட்சம் ரூபா தான். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுடைய எஜுகேஷனு, ஹாஸ்பிட்டல் செலவு, அது தவிர ஏகப்பட்டது இருக்குது. அது ஒரு 5,000 ரூபா வச்சுப்போம். 40 வருஷம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 24 லட்சம் ரூபா. மீதி இருக்கிறது 0.